ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட் தான் வந்திருக்கேன். வேற ஒன்றில் எப்படி ஃபாஸ்ட்டாக லெவலில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும். ஃபுல்லாக உட்காந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல். ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸில் பேசுகிறப்ப கொஞ்சம் வேகமாக தான் பேசுவேன், கோச்சிக்காமல் ஃபுல்லாக பாருங்க. லெவல் எடுத்ததுக்கு மெயின் விஷயமே அந்த EXP தான், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் லெவலில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்களா, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் நம்பர் காட்டும். அதாவது கீழே இருக்கிறது நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டியது, மேலே இருக்கிறது நீங்கள் இதுக்கு ஏற்றிக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபாஸ்ட்டாக எடுத்து தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கிரமே எடுத்துக்க தேவையான கார்டு EXP கார்டு மட்டும் தான். இந்த EXP கார்டு என்கிட்ட 300 கிட்ட இருக்கு. இவ்வளோ தான் நான் எப்படி வாங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. EXP கார்டு வாங்கிறது மொத்தம் 2 வழி இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் பார்த்துருவாங்க. இது வந்து EXP டோக்கன் இல்லாமல் பாய் அடிச்ச மேட்ச். சோலோவில் தான் ஆடி இருந்திருப்பேன். இது வந்து EXP டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறம் பாய் அடிச்ச மேட்ச். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்ட்டு. இதை வாங்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னும் டாப் அப் பண்ற பிளேயருக்கும், இன்னும் டாப் அப் பண்ணாத பிளேயருக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாப் அப் பண்ண பிளேயருக்கு ரேங்க் தொட்டு மேலே ஷாப்பிங் ஆப்ஷன் இருக்கும். இதுல தான் EXP டோக்கன் இருக்கும். இதுல டாப் அப் பண்ணாத பிளேயர் இதுல வாங்கிக்கலாம். டாப் அப் பண்ற பிளேயர்னு பாத்தீங்கன்னா பாயா பாஸ் போற மாதிரி இருக்கும். ஏன்னா பாயா பாஸ் போடணும்னு சொல்றேன்னா, நீங்க இதுல வாங்கினீங்கன்னா ஒரு 50% தான் ஏற மாதிரி இருக்கும். அதே பாயா பாஸ்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% 80% அந்த மாதிரி ஏற மாதிரி தெரியும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் பாயா பாஸ் போட்டுன்னு சொல்றேன். அதே மாதிரி இது வாங்கி வச்சுட மட்டும் ஏறு நினைக்க கூடாது. வாங்கி BRலாம் CS மேட்ச் கண்டிப்பா விளாடணும். நீங்க இந்த EXP டோக்கன் வாங்கி விளாடனா கண்டிப்பா நிறைய டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி டாப் பண்ணி பாயா பாஸ் போட்டு தான் ஏத்தணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. பாயா பாஸ் போட்டு அது வேலை ஏத்தனீங்கன்னா கண்டிப்பா ஒரு 89% ஏறுதான். அதுக்கு டாப் பண்ணாத பிளேயர்ஸ் இது வாங்கி தான் இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க இந்த ரேங்க் டோக்கன் வச்சு சூப்பரா ஏத்தலாம். அப்புறம் இன்னொரு கதைக்கு வருவோம். நம்ம அடுத்த சீசன் இந்த ரீஜன் அடிக்க போறோம் சொல்லியிருந்திருப்போம். அதுக்கு இன்னும் 2 நாள் தாங்குது. அதுக்குள்ள பிளேயர்ஸ் எடுத்துனா கேட்டீங்கன்னா இல்ல தான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் போட்டுக்கிற எல்லா வீடியோலும் சொல்லியிருந்திருப்பேன் எனக்கு ரீஜன் புஷ் பண்ண ஆள் வேணும்ட்டு. எல்லாரும் நான் வரேன்னு கமெண்ட் பண்ணுவாங்க, ஆனா UID மட்டும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு இப்பதான் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு வரேன்னு சொல்றேங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் என் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல போய் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரிப்ளை வரும். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பாருங்க, 4000 மணி நேரம் வியூஸ்லாம் போகுது, ஆனா 4 சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் ஏறுது. ஆகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு ரீஜன் புஷ் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். அதே மாதிரி ரீஜன் புஷ் பண்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. சீசன் ஆரம்பிச்ச உடனே அடிச்சு பிடிச்சி புஷ் பண்ணா மட்டும் தான் ரீஜன் குள்ளே போக முடியும். அப்படி ரீஜன் குள்ள போனாலும் அந்த 200 பிளேஸ்மெண்ட் உள்ள வர முடியுமான்றதே டவுட் தான். இப்போ எனக்கு ஏதோ போர் காலத்துக்கு போற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கிவ் பண்ணாம ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்றதுனால தான் நான் ரீஜன் போலான்னு முடிவில் இருக்கேன். அதே மாதிரி நான் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், நம்ம 80 லெவல் 90 லெவலில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. ஏன் அந்த குரூப்ல நானும் ஒருத்தன் தான். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ கைஸ்.